வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலாஜலம். நான் கந்தசாமி பிஓ ட்ரை பண்ண சொன்னேன். இன்றைக்கி வந்து ஜுவாலஜி கிளாஸஸ் நம்ம பார்த்துடலாம். இது வந்து நம்ம மெட்டீரியல் ஜுவாலஜி மெட்டீரியல் இருக்குங்களா, அது வந்து பேஜ் நம்பர் 12 இருந்து நம்ம ஆரம்பிச்சு வந்தது. அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் நிறைய பேர் கேட்டாங்க, சார் எந்த பேஜில் இப்போ நீங்கள் கிளாஸ் போயிட்டுருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இது 12வது பேஜ் நம்பர் வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்ஸில் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது சம்மந்தமான கிளாஸஸ் தான் இதில் இருக்குது. ஸோ மெட்டீரியல் இல்லாதவங்க இந்த கிளாஸஸ் வீடியோஸை நீங்கள் கவனிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இந்த விலங்கியலில் வந்து மனித நரம்பு மண்டலம் அப்படின்ற ஏரியாவில் இருந்தது நம்ம பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலம் அப்படிங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 1 மைய நரம்பு மண்டலம், 2 புற அமைவு நரம்பு மண்டலம், 3வது தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வகையாக நம்ம இதில் பிரிச்சிருக்காங்க. இதில் முதல்ல வந்து மைய நரம்பு மண்டலம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் முழுக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாகவே படித்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனாக கருதப்படுது. சரிங்களா? ரைட். இப்போ என்னென்னா, மைய நரம்பு மண்டலமானது பார்த்திங்கன்னா தகவல்கள் வருது இல்லைங்களா, அதை வந்து பரிசீலனை பண்ணி அது செயல்படக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைய நரம்பு மண்டலம் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது மூளை தண்டுவடத்தை உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படுது. 2வது பார்த்திங்கன்னா புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படிங்குது. புற அமைவு நரம்பு மண்டலம்னா மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உடலுடைய மற்ற பகுதிகளை இணைக்கக்கூடிய நரம்புகளை உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படுது. 3வது பார்த்திங்கன்னா தானியங்கு நரம்பு மண்டலம். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நரம்பு பரிவு என்னென்னு சொல்கிறதுனா, தானியங்கு நரம்பு மண்டலமானது பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்புகளையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறது. அந்த பரிவு எதிர்பரிவு அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் இன்னும் மேலும் அந்த மைய நரம்பு மண்டலத்திலிருந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா, மைய நரம்பு மண்டலத்துலேருந்து என்னென்னு தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, மண்டையோட்டு உள்ளேயும் முள்ளெலும்பு கால்வாயினுள்ளும் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இது மூளை தண்டுவடம் இந்த மாதிரி மென்மையான முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக மண்டை ஓட்டுக்குள்ள மூளையையும் முள்ளெலும்பு கால்வாய்க்குள்ள தண்டுவடத்தையும் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து மைய நரம்பு மண்டலமானது மையலின் உரைக்கூடிய, அதாவது உரையோட கூடிய வெண்மையான பகுதி அல்லது மையலின் உரையற்ற சாம்பல் நிற பகுதிகளால் ஆனது. இது வந்து ஒரு பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க. இதில் வந்து மூளை அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஒரு தகவல். உடலுடைய எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மையம் வந்து கட்டுப்படுத்துகிற மையம் மூளை தான். மூளை உடலுடைய மத்திய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்றது ஸ்பெஷல், அதனுடைய சிறப்பு பேருன்னு சொன்னீங்கன்னா, இந்த உடல் முழுசும் நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது. நினைவாற்றல், ஞாபக சக்தி, இது எல்லாமே இதனுடைய உறைவிடமாக இருக்கக்கூடியது மூளை அப்படின்னு சொல்கிறோம். மூளையானது 3 திசுக்களாலான பாதுகாப்பான உரைகளால், புரியுங்களா, 3 உரைகள். அதில் வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம் அப்படி பாருங்கள். இதில் என்னென்னா 3 உரைகள் நம்ம சொல்கிறோம். 3 உரைகள், அதுக்கு பேர் மெனிஞ்சஸ். அந்த 3 உரைகள் பேர் டியூராமேட்டர், அரக்னாய்டு உரை, பயோமேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேருக்கு வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூளையானது திசுக்களாலான 3 பாதுகாப்பான உரைகளால் சூழ்ந்து இருக்குது. அதை மெனிஞ்சஸ் அல்லது மூளை உரைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 3ஓட பேர் டியூரோமேட்டர். அதாவது டியூரோ அப்படின்னா கடினமான, மேட்டர் வந்து சவ்வு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் தடிமனான சவ்வு படலம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டியூரோமேட்டர். 2வது அரக்னாய்டு உரைங்கிறது, அரக்னாய்டு அப்படின்னா சிலந்தின்ற பொருள் அப்படிங்கிற அந்த நடுப்புற மென்மையான அந்த சிலந்தி வலை மாதிரி சவ்வு படலம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிர்வு தாங்கியே செயல்படுது. 3வது பார்த்திங்கன்னா பயோமேட்டர் அப்படின்னு சொல்கிறது. பையா அப்படின்னு மென்மையான சாஃப்ட், இது உட்புற மெல்லிய உரை. இதில் வந்து அதிகமான இரத்த நாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்படுது, இரத்த நாளங்கள். சரி, இதில் மெனிஞ்சைடிஸ் அப்படின்ற ஒரு பேர் நம்ம படிப்போம். அதாவது மூளையினுடைய இந்த உரைகள் எல்லாமே மூளையை அடிபடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக உதவுதுன்னு நமக்கு தெரியும். மெனிஞ்சைடிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூளை உரைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், இதையும் மார்க் பண்ணி வைக்கணும். மூளை உரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த திரவத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுல இருந்து இந்த வீக்கம், அதாவது அந்த நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகுது அப்படின்னு சொல்லப்படுது. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுடைய அந்த நோய் தொற்று இதுக்கு காரணமாகுதுன்னு சொல்லப்படுது. மனித மூளை பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று முன் மூளை, நடுமூளை, பின் மூளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித மூளையை பிரிச்சிருப்பாங்க. முன் மூளை அப்படிங்கிறது, முன் மூளையானது பெருமூளை, செரிப்ரம் அப்படின்னு சொல்லுது. இந்த பாருங்க, செரிப்ரம் அதாவது பெருமூளை மற்றும் டைன்செஃப்லான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. டைன்செஃப்லானோட இந்த மேற்புறம் தலாமஸ் மற்றும் கீழ்ப்புறம் ஹைப்போதலாமஸில் இருக்குன்னு சொல்லப்படுது. பெருமூளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூளையோடைய 2 பகுதிக்கு, அதாவது பகுதி அளவுக்கு பெரும்பான்மையாக இந்த பகுதி இருக்குது. அதாவது பெருமூளையானது, அதாவது 2ல் ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெருமூளையானது பார்த்திங்கன்னா நீள்வாட்டத்தில் வலது மற்றும் இடது அப்படின்னு 2 பிரிவுகளாக ஒரு ஆழமான பிளவு மூலமாக பிரிச்சிருக்கு. ஸோ இந்த பிளவு நடுப்பிளவு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரிவு செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பெருமூளை அரைக்கோளங்கள், சரிங்களா அப்படின்னு சொல்லப்படுது. பெருமூளை அரைக்கோளங்கள் இது வந்து அது இருக்குது, நடுப்பிளவு. சரி, இதுலேயே
அடுத்து இந்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, மூளையினுடைய அடிப்பகுதியில கார்பஸ் கலோசம் அப்படின்ற அடர்த்தியான நரம்பு திசு கற்றைகளால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட்ஸ். பெருமூளையினுடைய அந்த வெளிப்புற பகுதி சாம்பல் நிற பகுதியானது பார்த்தீங்கன்னா, இது பெருமூளை புறணி அப்படின்னு சொல்லப்படுது. பெருமூளையுடைய உட்புற ஆழமான பகுதி வெண்மை நிற பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. பெருமூளை புறணி பார்த்தீங்கன்னா, அதிகமான மடிப்புகளோடு பல சுருக்கங்கள் அதில் இருக்கும். இதில் மேடாக இருக்கக்கூடியது வந்து கைரி. அந்த பெருமூளைகள் மேடு பள்ளமா வருதுங்களா, அதில் வந்துட்டு அந்த மேடு பகுதி வந்து கைரியும், அந்த பள்ளங்கள் பகுதிக்கு வந்து சல்சி அப்படின்னும் சொல்லப்படுது. சரிங்க, இந்த பேர் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பெருமூளை அரைக்கோளமும் முன்புற கதுப்பும், பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு, பின்புற கதுப்பு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து எல்லாமே பெருமூளையினுடைய கதுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட கதுப்பில் ஏற்படக்கூடிய சேதம், இங்கே மூளையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேமேஜ் அந்த பகுதிக்குண்டான செயல்களை பாதிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நினைவு திறனை பாதிக்கிறது வந்து இந்த பெருமூளை ஒரு பகுதி அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஞாபக சக்தி எல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மூளையினுடைய முக்கியமான பகுதியில் சொல்லுது. ஸோ அதாவது பெருமூளையானது சிந்திக்கிறது, நுண்ணறிவு, விழிப்புணர்வு நிலை, நினைவு திறன், கற்பனை திறன், காரண காரியம் ஆராய்தல், மன உறுதி, இதுக்கெல்லாம் காரணமானதுன்னு சொல்லிட்டு பெரிய மூளையை சொல்லலாம். ஸோ அதனுடைய பொருள்கள் என்ன? தலாமஸ். தலாமஸ் அப்படிங்கிறதுனா பெருமூளையுடைய உட்புற ஆழமான பகுதியான மெடுல்லாவை சூழ்ந்து தலாமஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது. உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்துற முக்கியமான கடத்து மையமா தலாமஸ் செயல்படும். சரிங்களா, இது வந்து ஒரு முக்கியம். அடுத்து ஹைப்போ தலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது என்ன கீழாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் போயிடலாம். ஹைப்போ தலாமஸ். ஹைப்போ அப்படிங்கிறது கீழாக அப்படின்னு பொருள். இது தலாமஸுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கு. இது உள்ளார்ந்த உணர்வுகள் சொல்லக்கூடிய இந்த பசி, தாகம், தூக்கம், வியர்வை, கோபம், பயம், ரத்த அழுத்தம், பாலுறவு கிளர்ச்சி, உடலுடைய நீர் சமநிலை, இது எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னு இவர் தான். ஸோ இது உடலுடைய வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிற மையமாக இருக்குது. இது பிட்யூட்டரி சுரப்பியுடைய முன் கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா, இதுலேயே அடுத்தடுத்து நம்ம போவோம். இப்போ அதிலே பாருங்கள், தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுருப்பு மண்டலத்துடைய இணைப்பாக செயல்படுதுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து நடுமூளை. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இது தலாமஸுக்கும் பின் மூளைக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நடுமூளையுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா 4 கோள வடிவிலான பகுதிகள் இருக்குது. இதை கார்போரா குவாட்ரிஜெமினா, என்ன ஜெமினா, கோட்டர் ஜெமினா கார்ப்பரேட் கம்பெனி, இந்த இப்படி மைண்டில் வச்சுக்கலாம். அதாவது கார்ப்பரேட் கம்பெனியில் குவார்ட்டரை வந்து யாராவது ஜெமினாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது மாதிரி மெயின் வச்சுன்னா கார்போரோ குவாட்ரி ஜெமினா அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்வை, கேட்டருடைய அணிச்சை செயல்கள் எல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பின் மூளை. பின் மூளையானது பார்த்திங்கன்னா சிறுமூளை, பான்ஸ், முகுளம் அப்படின்ட்டு 3 பகுதிகள் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முதல்ல வந்து சிறுமூளை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மூளையினுடைய 2வது மிகப்பெரிய பகுதி சிறுமூளை தான். சிறுமூளையோட மைய பகுதியில் 2 பக்கவாட்டு கதுப்புகளோட காணப்படக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இயக்க தசைகளோட இயக்கங்களை கட்டுப்படுத்துறது மற்றும் உடல் சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. பான்ஸ்னால் பவுடர் இல்லைங்க, இங்கே இருக்கிற ஒரு பார்ட், மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கிறது லத்தீன் சொல்லுக்கு இணைப்பு அப்படின்னு பொருள். இது சிறுமூளையுடைய 2 பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கிற இணைப்பு பகுதியாக வேலை செய்யுது. இது சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை, அது மட்டும் இல்லாமல் பெருமூளை, இதுகளுக்கு இடையில் சமிக்ஞைகளை கடத்துகிற மையம் ஆகவும் அது செயல்படுது. இது சுவாசம், அதே மாதிரி உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துறது இதுதான். அடுத்து முகுளம். 3வது பார்ட்டாக நம்ம சொல்கிறது வந்து முகுளம். மூளையினுடைய கீழ்ப்பகுதியான முகுளம் தண்டுவடத்தையும் மூளையுடைய மற்ற பகுதிகளையும் இணைக்குது. இது இதய துடிப்பை கட்டுப்படுத்துகிற மையம், சுவாசத்தை கட்டுப்படுத்துகிற சுவாச மையம், இரத்த குழாயுடைய சுருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மையம் அப்படின்னு மையங்கள் பல அடுக்கு அது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லப்படுது. உமிழ்நீர் சுரக்கிறது, வாந்தி எடுக்கிறது, இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துது. சரி, இப்போ இதுலேயே அடுத்ததாக உமிழ்நீர் சுரப்பு இதில் சொல்லிட்டோம். உமிழ்நீர் சுரக்கிறது இதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா. மனித மூளையில் 60% பகுதி கொழுப்பால் ஆனது. நம்ம மூளையை ஒன்றை சேர்த்துறதும் செயல்படக்கூடிய அந்த திறனுக்கு காரணமான அத்தியாவசியமானது இந்த கொழுப்பு அமிலங்கள். இதை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது. சரிங்களா, அந்த காரணத்தால் உணவு மூலமாக நம்ம அதை பெற முடியும். மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை கொட்டை, இது எல்லாத்தையும் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. மூளையினுடைய அமைப்பு மற்றும் பணிகள் அப்படின்றதுல வந்து ஒரு சில பாயிண்ட்ஸில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பெருமூளை புரணி. பெருமூளை புரணினா செரிபால் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. உணர்வுகளை பெறுவது, அதே மாதிரி தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துறது, மொழி அறிவு, மன அறிவு, சிந்திக்கிறது, நினைவு திறன், முடிவெடுக்கக்கூடிய திறன், கற்பனை திறன், இது எல்லாம் உள்ளடக்கிய இது வந்து பார்த்திங்கன்னா பெருமூளை புரணி அவர் வந்து இந்த வேலைகளை செய்வார். தலாமஸ் இவர் என்ன செய்வார் அப்படின்னா கடத்து மையமாக செயல்படுது அப்படின்னு ஒன்று.
ஹைப்போதலாமஸ் இவர் என்ன செய்வார், உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது, அதேமாதிரி பசி, சிறுநீர் வெளியேற்றுதல், நரம்பு மண்டலத்துக்கும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்துக்கும் இடையில ஒரு முக்கியமான இணைப்பாக செயல்படுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் செஞ்சுக்குவார். அடுத்து சிறுமூளை, உடல் சமநிலைன்னு சொல்கிறது என்னென்னா, உடல் சமநிலை, தசைகளுடைய தன்னிச்சான செயல்களை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் அவர் செய்வார். ஆறாவதாக இதுலேயே 5 பான்ஸ் மற்றும் முகுளம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தூங்குறது, உறக்கம், விழிப்பு சுழற்சி, உறக்க விழிப்பு சுழற்சின்னு சொல்கிறது தூங்குறது, எந்திரிக்கிறது, இதய துடிப்பு, சுவாசம் மற்றும் செரித்தலை அதை செரிமானம் பண்ணுறதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மையமாக இது செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பெயர் எலக்ட்ரோ என்செஃப்ளோகிராம் அப்படிங்கிறது மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் இதுலேயே தண்டுவடம், இது மூளையினுடைய தண்டுவடத்துக்கு முன்னாடி மூளையினுடைய செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய அசாதாரணமான மூளை அலைகளை உணர்றதுக்கு அந்த அந்த கருவி வந்து உணர்ச்சிக்கும், அதே மாதிரி மூளையினுடைய ஏற்படக்கூடிய உடனடிய மாற்றங்கள், மூளை கட்டி, தலையில் ஏற்படக்கூடிய காயங்கள், வலிப்பு மாதிரி இந்த நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கருவி பயன்படுது. இப்போ தண்டுவடம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தண்டுவடமானது குழல் மாதிரியான அமைப்பு, முதுகெலும்புக்கு உள்ள முள்ளெலும்பு தொடரோட, அது என்ன சொல்கிறது, முள்ளெலும்பு தொடர் நரம்பு குழலுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இவ்வளோ விஷயங்க. அந்த தண்டுவடம் போகிறது பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகெலும்பில் இருக்கக்கூடியதால் பார்த்திங்கன்னா முள்ளெலும்புகள் சொல்கிறது, சரிங்களா? ஸோ அந்த முள்ளெலும்பு தொடருடைய நரம்பு குழலுக்குள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தண்டுவடம் பின் மூலையில் இருக்கக்கூடிய முகுளத்தோட தொடர்பு, அது சொல்கிறது பின்மூளை இருக்கு இல்லைங்களா, இதனுடைய தொடர்ச்சி தான் தண்டுவடம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. போட்டு குழப்பிக்கோன்னா, தண்டுவடமானது மூளையை உடம்புல இருக்கிற பல பாகங்களுடைய நரம்புகளால் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லப்படுது. மூளை மாதிரியே தண்டுவடம் 3 வகை செவ்வுகளால் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது முகுளும் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டுவடத்துடைய கீழ்ப்புறம் குறுகின மெலிசான நார்கள் இணைஞ்ச மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து பைலம் டெர்மினிலே அப்படின்னு சொல்லப்படுது. பைலம் டெர்மினிலே. மூளை தண்டுவட திரவம் அப்படின்றது அடுத்த டைட்டில் பார்ப்போம். இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மூளையானது சிறப்பு திரவத்துக்குள்ள மிதந்த நிலையில் இருக்குது. மூளை வந்து மிதந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? இந்த சிறப்பு திரவம் மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு சொல்லப்படுது. மண்டையோட்டுக்குள்ள நிணநீர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த திரவம் மூளைய அதிர்வுகள்லேருந்து, வைப்ரேஷன், இப்போ நம்ம குதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே மூளைங்க வைப்ரேஷனாக அது பாருங்க, இந்த மாதிரி வைப்ரேஷன்லேருந்து, அந்த அதிர்வுகள்லேருந்து பாதுகாக்குது. தண்டுவடத்துடைய மைய குழலுக்குள்ள இந்த திரவம் நிரம்பி இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அடுத்ததாக பணிகள், அதனுடைய வேலைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திடீர் அதிர்வுகள் அப்போ பார்த்தீங்கன்னா மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்குது. மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யுது. மூளையில் உருவாக்கக்கூடிய கழிவுகளை சேகரித்து வெளியேற்றுற வேலையும் இது செய்யுது. மூளை பட்டகத்துக்குள்ளே நிலையான ஒரு அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுது. அடுத்ததாக நிலையான அழுத்தம் போனதுக்கப்புறம் அனிச்சை செயல். அனிச்சை செயல் அப்படிங்கிறது தன்னிச்சையாக ஒரு தூண்டலுக்கு, சரிங்களா, ஒரு தூண்டலுக்கு பதில் விளைவாக நடக்கக்கூடிய எதிர்வினை, அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு அதுக்கு ஒரு எதிர்வினை கொடுக்குறது, சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து அனிச்சைன்னு சொல்கிறது. இது 2 வகையான அனிச்சை செயல்கள் இருக்குது. ஒன்று எளிய அல்லது அடிப்படையான அனிச்சை செயல்கள் அப்படின்னு ஒன்றும், ரெண்டாவது பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்கள் அப்படின்னு 2 இருக்குது. பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது, புரியுங்களா? ஸோ அனிச்சை செயல்களை தண்டுவடத்தில் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இதை தண்டுவட அனிச்சை செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நரம்பு செல்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த தூண்டல் துளங்கள் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயல்பாதைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அனிச்சை வில் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அனிச்சை வில் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சூடான தட்டை நம்ம தொடரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, சூடான பாத்திரத்தை நம்ம தொடரப்போ ஹீட்டு அப்படிங்கிறது தூண்டல், சரிங்களா? அந்த வெப்பம் அப்படிங்கிற தூண்டல் நம்ம கைகளில் உணரப்படுற அமைப்புகள் வெப்ப உணர்வேற்பிகள் அல்லது தெர்மோ உணர்வேற்பிகள், சரிங்களா, அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தூண்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் இருக்கு பாருங்க, இது வந்து உணர் நரம்பு செல்களில் தூண்டல்களை ஏற்படுத்துது. இது ஒரு மெசேஜ். தண்டுவடத்தை இந்த தகவல்கள் உணர்வு நரம்பு செல்கள் மூலமாக கடத்தப்படுது. தண்டுவடமானது இந்த தூண்டல்களை பகுத்தறிஞ்சு நல்லா அதை ஆராய்ச்சி செஞ்சு உரிய துளங்களை, அதை என்ன நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கடத்தக்கூடிய மையத்தினுடைய அந்த நரம்பு செல்கள் மூலமாக இயக்க என்ன சொல்கிறது, இயக்க நரம்பு செல்களுக்கு கடத்துது. அது வந்து ஆக்டிவேட்டாக என்ன சொல்கிறது, ஒரு சில செயல்களை வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு தொகுப்புகள் இருக்கும், அதுக்கிட்ட கொண்டு போய் இந்த மெசேஜை கடத்துறது. ஸோ அது முடிவெடுக்கும். இதுக்கு மேலே இப்போ தொட்டிருக்காங்களா, சூடாக இருக்கா, சூடாக இருக்குன்னு சொல்லுப்பா, உடனே அவங்க கை உடனே உதறணும் அப்படின்ட்டு அந்த வேலைகள் அத்தனையும் செய்யுது யாருன்னா நரம்புகள் மூலமாக தண்டுவடம் இது எல்லாத்தையும் அவங்க தான் செய்யுது, சரிங்களா? ஸோ தண்டுவடம் பிறப்பிக்கிற அந்த கட்டளைகளை இயக்க நரம்பு செல்கள் அப்படின்னு நம்ம கைகளுக்கு எடுத்துகிட்டு போகுது. நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த தசை நரம்புகள் சுருங்குறது மூலமாக நாம் நம்ம கையை சூடான பாத்திரங்களிலிருந்து உடனடியாக விலக்கிக்கிறோம். இதுதான் இவ்வளோ தான் அதனுடைய என்ன சொல்லுது, தண்டுவடம் அந்த நரம்புகள் ஒரு பொருளை உணர்றதுக்கு உண்டான கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புறா
அமைவு நரம்பு மண்டலம் அப்படின்ற ஒரு தகவல். என்ன அப்படின்னா, மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருந்து உருவாகிற நரம்புகள் புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குது. மூளையிலிருந்து உருவாகிற நரம்புகள் மூளை நரம்புகள், ஓகே, கபால நரம்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, தண்டுவடத்திலிருந்து உருவாகக்கூடிய இந்த நரம்புகள் தண்டுவட நரம்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா மூளையிலிருந்து 12 இணை கபால நரம்புகள் உருவாகுது. 12 இணை கபால நரம்புகள் உருவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உணர் உறுப்புகளில் இருந்து நரம்பு தூண்டல்களை மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய இந்த பார்வை நரம்புகள், இதில் சில நரம்புகள் கண் கோலம் சுழல்றதுக்கு உதவி செய்யுது. இது ஒரு மெசேஜ். மேலும் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய அந்த தசை நார்கள், விழித்துறையுடைய அந்த தசை நார்கள், கண்ணீர் சுரப்பி, இது எல்லாமே செயல்புரியறதுக்கு இந்த நரம்புகள் உதவுது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்று. தண்டுவட நரம்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் இருந்து 31 இணை தண்டுவட நரம்புகள் உருவாகுது. ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேற்புற இயக்க வேர்களையும் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை மேலிச்சுக்கோங்க. மேற்புற தண்டுவட நரம்பு வேர்கள் பார்த்தீங்கன்னா தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்துற மாதிரியும், கீழ்ப்புற தண்டு நரம்பு வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் இருந்து வெளியே, அதாவது என்ன சொல்லுது, வெளிப்புறமாக கடத்த முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லப்படுது. அடுத்து ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா தானியங்கு நரம்பு மண்டலம். இதுல இருந்து என்னென்ன மெசேஜ் நான் தெரிஞ்சுக்கணும். தானியங்கு நரம்பு மண்டலம் வந்து உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக வேலை செஞ்சு நம்ம உடல் உறுப்புகளுடைய இயக்கங்களை ஒழுங்குபடுத்துது. இந்த 2 நரம்புகளும் எதிரெதிராக வேலை செஞ்சு நம்ம உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளை ரொம்ப துரிதமாக, ரொம்ப ஸ்பீடாக நல்லா வேலை செய்ய வைக்கிறது மூலமாக உடலை சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு இது உதவுது. உணர்வேற்பிகள் அப்படின்றது அடுத்து ஒரு இதை நான் பார்ப்போம். உணர்வேற்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவிக்கு முன்னாடி இன்னொரு தகவல் நமக்கு சொல்லுவோம். உணர்வேற்பிகள்லாம் இது வெளி உலகத்துடைய சாளரங்கள், வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றும் பாருங்களேன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய உணர்வு உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாத்தையும் சொல்லலாம். இப்போ தோல் ஒரு டக்குன்னு ஒரு இது தொடும் பொழுது அந்த உடனே வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த புற செய்திகளை அப்படியே அந்த சமிக்கைகளோட உடனே உள்ள கடத்திட்டு பார்த்தீங்கன்னா நரம்புகள் மூலமாக தண்டுவடம் மூளைக்கு போகுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது. இப்போ செவி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இதில் வந்து 3 வகையாக சொல்கிறது. புறச்செவி, நடுச்செவி, உட்செவி அப்படின்னு 3 பகுதிகள் இருக்குது. மனிதனுடைய புறச்செவியில் இருக்கக்கூடிய மடல் புறச்செவி மடல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உடல் முழுசாக மூடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது அப்படின்னா தோல். இதில் பார்த்தீங்கன்னா உணர்வு உறுப்புன்னு சொல்கிறது. நுண்ணுயிர்கள் கிட்ட இருந்து உயிரை பாதுகாக்கக்கூடிய அரணா இந்த தோல் இருக்குது. தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான வைட்டமின் டியை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே.